புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு மாலை வணக்கம். இன்றைய நாள் வணக்கம். உண்மையாக இன்றைக்கு நான் ஒரு ஆபத்தான ஒரு கொடூரமான விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். அன்பான உறவுகளே, நாங்கள் வீட்டிலே நாய்கள் பூனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் சில நேரங்களில் பூனைகள் எங்களுக்கு கடிப்பதுண்டு, நாய்கள் எங்களுக்கு கடிப்பதுண்டு. அந்த நாய்கள் கடிக்கிறதால எங்களுக்கு பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படுகின்றது. நாங்கள் உண்மையாக நிஜமாக சில விஷயங்களை கண்டிருப்போம். ஆனால் கவனமாக வீடு வழிய நாய்களுக்கு ஊசிகளை போட்டு பூனைகளை எங்களுக்கு கடிக்கிறதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? பூனைகள் நாங்கள் அதிகமாக வீடுகளுக்கே கூட வளர்க்கும் போது பூனைகள் எந்த நேரத்திலும் எங்களை பாய்ந்து கீறி விடலாம், கடித்து விடலாம். நாய்கள் சில நேரங்களிலே எங்களுக்கு முன்னுக்கே இருந்து வீடுகளுக்குள்ளே இருக்கின்றது. அந்த நாய்களினாலே பல்வேறு வியாதிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த நேரமும் நாங்கள் கவனமாக இந்த விஷயத்திலே இருக்க வேண்டும் என்று எல்லாரையும் தாழ்மையாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் இப்பொழுது போடுற வீடியோவை பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு சரியான பயம் பெறும். எப்படி இந்த நாய் கடினாலே பாதிக்கப்பட்டவர் இன்றைக்கு சரியான தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு கொடூரம் அது! அதை பார்க்கும்போது மனது பதைக்கிறது, மனது துடிக்கிறது, மனதுக்குள்ளே பல்வேறு விதமான சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது. மனித வாழ்க்கையிலே மனிதன் இப்படியான நாய் கடிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் இப்படியான நிலைக்கு தள்ளப்படுகின்றோமா என்பதுதான் அதனுடைய முக்கியம். இன்றைக்கு பாருங்கள், அதில் இந்த வீடியோவில் என்ன வந்திருக்கான்னு சொல்லிச்சேன். அன்பான உறவுகளே, அவங்களோட காட்டில் என்ன நடந்திருக்கான்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கொடூர விலங்கு எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? நான் இப்போ தாங்க பார்க்குறேன் இந்த கொடூர விலங்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த விலங்கை? இந்த மாதிரி இந்த விலங்கை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு தான் நானும் நினச்சேங்க. ஆனால் இது விலங்கு கிடையாதுங்க, மனிதர் தான். என்னுடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா இந்த வீடியோவில் இருக்கிற மனிதர் நாயினால் கடிபட்டு இந்த மாதிரி ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இது ஏதோ அதர் ஸ்டேட்டில் ஏற்றுதுங்க. நாய் கடித்து இந்த மாதிரி வெறி பிடிச்சி இருக்கிறாரு அந்த நபர். எல்லாரும் அவர் நம்ம மேலே கடிச்சிருக்கூடாதுங்கிறதுக்காக வலையை வச்சு பிடிக்கிறாங்க. இது ஒன்றும் பொய்யான தகவல் கிடையாது, உண்மையான தகவல். அந்த மனிதருடைய நடவடிக்கையை பாருங்கள். ஆனால் அவர் பாருங்கள், நாய் கடிச்சதுனால கரெக்டாக அந்த ஊசியெல்லாம் டயத்துக்கு போட்டுருணுங்க. இந்த மாதிரி நாய் கடிச்சதுனால தான் அவருக்கு ஆயிருக்கு, நல்லா தெரியுது பாருங்கள். உண்மையாலுமே நீங்கள் அந்த மாதிரி நாய் கடித்தாலோ பூனை கடித்தாலோ பூனை கீறினாலோ நாய் கீறினாலோ கண்டிப்பாக கட்டாயமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்குங்க. தவறாமல் மருத்துவர்கள் சொல்கிற அறிவுறுத்தலின்படி அந்த சீட் கொடுப்பாங்க, கரெக்டான டயத்தில் ஊசி போட சொல்லி நமக்கு அறிவுறுத்தல் பண்ணுவாங்க. நீங்கள் மறந்துடாமல் இந்த மாதிரி நாய் கடித்தாலோ நாய் கீறல் பண்ணாலோ பூனை கீறல் பண்ணாலோ மறக்காமல் நம்ம ஜிஹெச்சுக்கு போய் ஊசி போட்டுக்குங்க. இந்த மாதிரி நோய் பரவாமல் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.